கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The book of Deuteronomy chapter 26 verse 19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கருத்து வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோடு பேசும் தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுவீராக. உடைய வசனத்தை எங்களுக்கு அனுப்பித்தார். உடைய வார்த்தையின் மூலமா இடைவிடும் தேவைகளை சந்தையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு உண்டான ஒரு கேள்வி, சிறந்திருக்கும்படி செய்வேன், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இப்போ நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். புகழ்ச்சியாய் அடைந்த பிறகு நமக்கு சிறப்பு வருமா, இல்லை சிறந்திருந்தா புகழ்ச்சி வருமா? வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படி நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், யோசிக்கவும் மாட்டோம், அதை யோசித்து வாசிக்க மாட்டோம். ஒரு வசனத்தையும் நான் வாசிக்கும் பொழுது யோசிக்கணும், அப்புறம் வாசிக்கணும், அப்புறம் என்ன சொல்லுங்களா, நேசிக்கணும் இல்லையா? யோசிங்க, அப்புறம் வாசிங்க, அப்புறம் யோசிங்க, அப்புறம் நேசிங்க. அல்லேலூயா. சத்தம் வரமாய் படுத்துங்க. நம்ம அப்படி செய்கிறது இல்லை. சிலர் பைபிளை வாசிக்கிறதே கிடையாது. சிலர் வாசிப்பாங்க, ஆனால் யோசிக்கிறதே கிடையாது. சிலர் யோசிப்பாங்க. நேசிப்பதுன்னா அர்த்தம் என்ன? கை கொள்ளுதல். கை கொள்ளுதல். வாசிக்கிறது யோசித்துட்டு அப்படி கை கொள்ளாமல் விட்டு விடுவதல்ல. சிலர் வாசிப்பாங்க, ஆனால் யோசிக்கவே மாட்டாங்க. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, கிறிஸ்தவர்களிலே ஒரு கூட்டம், அதாவது புரோட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்தே என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க கொஞ்சம் கூட பைபிள் படிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி உலகத்தான் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இவங்க நல்லா படிப்பாங்கன்ட்டு. ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உண்மையை சொல்லுவீங்களா? எத்தனை பேர் நீங்கள் ஒரு முறையாவது பைபிளை படிச்சிருக்கீங்க? ஒரு முறையாவது 66 புஸ்தகத்தையும் படித்த ஆட்கள், 66 புஸ்தகத்தையும் ஒரு முறையாக படித்து முடித்தவங்க கொஞ்சம் கைகள் தான் இருந்திருக்கிறது. லண்டன் மாநகரில் ஒருத்தர் பேட்டி எடுத்தான். நீ யாரு, உன் மதம் என்ன? கிறிஸ்தவன். சரி, கிறிஸ்தவன் சொல்றியே, பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 10 பேர்கிட்ட, ஒவ்வொருத்தட்டையும் வேற வேற ஆட்கிட்ட அப்படி கேட்குறாங்க. கிறிஸ்தவன் என்று சொல்லப்பட்ட கேட்கும்போது ஒருத்தன் கூட ஐ டோன்ட் நோன்னா, ஒரு வசனம் பைபிள்ல இருந்து சொல்வதற்கு அவனுக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் அவன் என்ன கிறிஸ்தவன்? யோசித்து பாருங்க. சிலத்தையும் வாசிக்காத கிறிஸ்தவன், பைபிளை வாசிக்காத கிறிஸ்தவன். சொல்லப்போனால் அவன் வீட்டில் பைபிளே இருக்காது. கழுத்தில் வேணா சிலுவை போட்டிருப்பான். அவன் பெயர் கிறிஸ்தவ பெயர் இருக்கும், ஆனால் என்ன இல்லை, அவனுக்கு வீட்டில் பைபிள் கூட இருக்காது. அப்படி இருந்தாலும் வாசிக்காதவன். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க வாசிப்பாங்க. எப்படி வாசிப்பார்கள்? எனக்கு ஒருத்தர் தெரியும். ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். நான் வாலிபனாக இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கே நான் போயிருக்கிற சமயத்தில் அவர் காலையில் வேலைக்கு போவார். அவர் ஒரு டீ மேக்கர், டீ எஸ்டேட் ஃபேக்ட்ரியில் அந்த அந்த டீ மேய்க்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார்னு சொன்னால், காலையில் போகிற சமயத்தில் அவர் பைபிள் வாசிக்காமல் அவர் போக மாட்டார். எப்படி வாசிப்பார்? போகும்போது நின்று கொண்டு, அங்கே போகிறதுல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு புறப்படும் போது அவசரமாக ஒரு அதிகாரம் படிப்பாரா என்னன்னு தெரியாது, அப்படி படிச்சுட்டு போகிற பார்த்துருக்குறேன். அட்லீஸ்ட் அப்படி படித்ததுனால அதுக்கு பிறகு அவர் ஆண்டவரை ஏற்று ரட்சிக்கப்பட்டு இப்போ விசுவாசியாக மாறிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, கேலண்டர் வாங்குவாங்க. அந்த கேலண்டர் வாங்கி காலையில் ஒரு வசனத்தை பார்ப்பாங்க. இன்னைக்கு நல்ல வசனமாக இருக்கா அப்படின்னு பார்த்து கேலண்டரில் போட்டிருக்கிற ஒரு வசனத்தை என்ன செய்வாங்க, அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி கேலண்டர்
கேலண்டரில் உள்ள வசனத்தை படிக்கிற விசுவாசிகளாக எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் போகிற போக்கில் அப்படி படிக்கிறவங்களா இருக்கிறீங்க? அதான் சொன்னேன், வசனத்தை உட்கார்ந்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். உட்கார்ந்து வாசிக்கணும். அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்? உட்கார்ந்து வாசிக்கணும், அப்புறம் யோசிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். மூன்றாவது, நேசிக்கணும். அதை எப்படியாவது நான் கை கொள்ளுவேன் அப்படி என்று சொல்லி நீங்கள் நேசித்து வசனத்தை கை கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி அவர் உங்களை சிறந்திருக்க செய்வாராம். சிறந்திருக்க செய்வார். அவர் உங்களை சிறந்திருக்க அவர் செய்வார். அவர் சிறந்திருந்தால் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சிறப்படைந்தால் உங்கள் வாழ்க்கையில புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும். புகழ்ச்சியும் மகிமையும் கீர்த்தியும் இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த புகழ்ச்சியை விரும்புகிறீங்க? குடும்பத்தில் நீங்கள் புகழ்ச்சியாக இருக்கணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்கள் சமுதாயத்தில் புகழ்ச்சியாக இருக்கணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என் குடும்பத்தில் கர்த்தர் என்ன புகழ்ச்சியாக வச்சிருக்கார். பொண்ணு எடுத்த குடும்பத்திலையும் நான் என்னுடைய குடும்பத்திலையும் எனக்கு ஒரு புகழ்ச்சி உண்டு. அதே போல் ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு புகழ்ச்சியை வைத்திருக்கிறார். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஒரு மகிமையும் வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இந்த சபையில் நிற்கிற என்னை கர்த்தர் இங்கே நிறுத்தி இருக்கிறார் என்றால் எனக்கு ஒரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஒரு மகிமையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் கிருபையாக அதை கொடுத்தார். சிறப்பாக எப்படி நம்ம செயல்படுகிறோமோ அதை பொறுத்து நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும். அவர் கொடுப்பார் என்று சொல்லி நம்ம சும்மா இருந்தோம் என்று சொன்னால், நாம் மனம் போல வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அவர் செய்ய முடியாது. அவர் நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் அதுக்கு தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்க முடியாது. பாத்திரம் இல்லாதவனுக்கு கொடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையே சரியில்லை. நம்ம எப்படி கர்த்தர் புகழ்ச்சி உள்ளவனாக மாற்றுவார்? நான் எப்படி வேண்டுமானால் தாறுமாறாக நடப்பேன். ஊரெல்லாம் மதிக்கணும், உலகமெல்லாம் மதிக்கணும், என் மனைவி என்ன மதிக்கணும். முதல்ல மனைவி கிட்ட புகழ்ச்சி வரணும். வீட்டில் நம்ம புகழணும், பிள்ளைகள் சொல்லணும் புகழ்ச்சி. நீதிமொழியின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறீங்க. கடைசியில் இந்த 2-3 வசனங்களை வாசித்து பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2-3 வசனங்கள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். முதல்ல புருஷன் புகழணும். ஸ்தோத்திரம். உட்கார்ந்து சீரியல் பார்த்துட்டு கடைசியில் உப்புமா கிண்டி வைக்கக்கூடாது. அப்போ புகழ்ச்சி இல்லை, அடிதான் விடுவோம். அநேக வீட்டில் தான் நடக்கலையா? புருஷன் புகழணுன்னா நீங்கள் வீட்டில் புருஷனுக்கு ஏற்றபடி அவனுக்கு நீங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். மனைவி ஏற்ற விதமாக சிறப்பாய் வீட்டில் செயல்படணும். உங்கள் வீட்டை சுத்தமாக வைங்க, உங்கள் உடம்பையும் சுத்தமாக வைங்க, உடைகளை சுத்தப்படுத்துங்கள், வீட்டை சுத்தப்படுத்துங்கள், நல்லா சமைச்சு போடுங்க. இன்னும் நிறைய காரியங்கள். நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்தை பெண்களும் படிக்கணும், ஆண்களும் படிக்கணும். 31 அதிகாரத்தை படிங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நீதிமொழியின் புஸ்தகத்தை நல்லா படிங்க. படிக்கிற சமயத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார், ஞானமாய் செயல்பட கிருபை தருவார். இந்த நீதிமொழியின் புஸ்தகம் ஞானத்தை பற்றி பேசுகிறது. மூடன் அவனுக்கு புகழ்ச்சி வராது, இகழ்ச்சி தான் வரும். துன்மார்க்கனுக்கு புகழ்ச்சி வராது, இகழ்ச்சி தான் வரும். நீதிமான் புகழப்படுவான். ஒருவன் பரிசுத்தவானாய் மாறும் பொழுது அவன் புகழப்படுவான். அவன் துன்மார்க்கமாக அக்கிரம செயல்களை செய்ய செய்ய அவன் பெயர் கெட்டு போகும். அவன் புகழ்ச்சி உள்ளவனாய் இருக்க முடியாது. மனைவி பெயர் பெற்றவளாய் மாறுகிறாள்.
அது மாதிரி புருஷன் பெயர் பெற்றவனாய் மாறுவதற்கு மனைவிதான் காரணமாக இருக்க வேண்டும். 31 அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 31:23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து, அப்போ ஜட்ஜு, ஒருத்தர் ஜட்ஜு அப்படின்னா மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? அவனுடைய உயர்வுக்கு அவன் சரியா அதில் நியாயஸ்தலங்களை உட்கார்ந்து இருக்கணும். அவன் தன்னுடைய வேலையை செய்யணும், அவன் தன்னுடைய வியாபாரத்தை சரியாய் செய்யணும், அவன் தொழிலை சரியாய் நடத்த வேண்டும் என்றால் மனைவிதான் காரணம். மனைவியுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் வீட்டில் அவளை சரியானபடி ஒரு மனைவியா இல்லாமல் இருந்தால் புருஷன் என்ன செய்ய முடியாது? அவன் நியாயஸ்தலங்களிலே இல்லாவிட்டால் அவன் உயர்ந்த பதவிகளிலே அவன் சிறப்பாய் செய்ய முடியாது, இயங்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மைதானே? ஒரு பாஸ்டர் அவர் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் பாஸ்டருடைய மனைவி சப்போர்ட்டாக இருக்கணும். அது வேற. என் மனைவி சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, பாஸ்டர் உங்களை பற்றி தவறாக சொன்னார் அப்படின்னு சொல்லி சண்டை இழுத்து விட்டுறாதுங்க. விசுவாசிகள் என்ன செய்யணும்? நல்லா கோஆப்ரேட் பண்ணணும். நல்ல லைவ் டெலிகாஸ்ட் நல்லா இருக்கணும். அப்படின்னா இங்கே வேலை செய்கிறவங்க நல்ல நம்ம ஆட்கள் வேணும். செய்கிறவங்களும் சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி சவுண்டு என்ஜினியராக ஆட்கள் வேணும். நல்ல சவுண்டு சரியாக இருந்தால் தான் நான் சிறப்பாக பேச முடியும். இல்லைன்னா சிறப்பாக என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இப்போ என்ன ஒன்று, நம்ம எப்படி இருந்தாலும் பேசலாம் அப்படின்னா நான் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. சவுண்டு நல்லா கிளியராக வரணும். அந்த சபை சிறப்பாக பேர் வாங்கணும்னா இந்த சபை ஒழுங்காக எல்லாம் சீராக சிறப்பாக நடக்கணும். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? முதல்ல ஆராதனைக்கு ஒழுங்காக வரணும். வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பார்த்து கொள்கிறேன் என்றால் ஆன்லைன்லேயே அப்போ கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் வீட்டில் இருந்துட்டு என்ன செய்யணும்? கையை பிடிங்க 2 பேரும் அப்படின்னு 2 பேர் கையை பிடிக்க வச்சு நான் ஆன்லைனில் தான் கல்யாணம் நடத்தணும். அப்படி செய்யவா? நான் சொல்ல நாங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கிறோம் பாஸ்டர். ஆகவே சிறப்பாக செய்ய வேண்டுமென்று ஆராதனைக்கு ஒழுங்காக வர வேண்டும். அதே போல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நமக்கு 7 ஆராதனை இருக்குது. எல்லா 7 ஆராதனையும் நிரம்புறதில்லை. அதெல்லாம் நிரம்பணும். இங்கே நடக்கிறதான காரியங்களை ஜனங்கள் கேள்விப்படணும். நல்லா ஜெபிக்கணும். நல்லா ஜாம் பண்ணிங்கன்னா உள்ளால் வர சமயத்தில் பேய் பிசாசெல்லாம் ஆடிக்கிட்டு ஓடும். சோத்திரம். அவங்க இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கிற பேய் பிசாசுகள் ஓடும். பிரிமியர் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இப்போ இல்லை. அது 4 மாடி இருந்துச்சு 5 ரோட்டில். சென்னிஸ் கேட்வேக்காரங்க வாங்கி அதை இடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு பார்க்கிங்காக வச்சுட்டாங்க. அதில் 4வது மாடியில் நம்ம முன்னால் நடத்தணும். 1992 அப்போது ஒருத்தர் உள்ளால் வந்தார். சொல்லி அனுப்பியிருக்காங்க, போங்க உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவர் வந்தார். டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க 6 மாதம் டைம், அதுக்குள்ளே நீ விடப்பட்டவர். உள்ளால் வரும்பொழுது நான் தான் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ நான் தான் கீபோர்டு வாசிட்டு இருந்தேன். அப்போ கீபோர்டு போட்டு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போது அந்த ஆராதனை வேளையில் ஒரு தரிசனம் பார்த்தாரா. என்ன தரிசனம் தெரியுமா? சுடுகாட்டில் இருந்து அவரை கைப்பிடித்து ஒருவர் என்ன செய்கிறார்? கொண்டு வீட்டில் விட்டுட்டு போகிற மாதிரி அந்த ஆராதனையில் ஒரு தரிசனம். அப்போவே சுகமாயிட்டார். நம்முடைய சபையில் ஊழியக்காரராக மாறினார். நல்லா ஊழியம் செஞ்சார். அவனுடைய மகன் இப்போ நம்ம சண்டே ஸ்கூலில் அவன் அந்த டைரக்டராக அதை ஊழியத்தை செய்கிறான், கோஆர்டினேட்டராக ஊழியத்தை செய்கிறான். கர்த்தரை மகிமைப்படுத்துமா? சத்தமாக சொல்லுமா? நல்லா ஜெபிக்கிற சபை அது சிறப்பாக மாறும். பேய் ஓடும், பிசாசுகள் ஓடும், வியாதி சுகமாகும். அப்போ உலகத்திலாம் கேள்விப்படுவாங்க, சேலத்தில் ஒரு சபை இருக்கா, அந்த சபையில் ஆராதனையில் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது.
ஹைதராபாத்தில் ஒரு சபையில் 2 லட்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை கூடுறாங்க. 2 lakhs. இந்தியாவில் அப்படி அற்புதம் நடக்குமா அப்படின்னு யாரும் நினச்சி பார்த்தது கிடையாது. கொரியாவில் 10 லட்சம் ஒரே சபையில் சபை ஆராதனையில் வந்து கூடுறதான சபையை நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் இந்தியாவில் 2 லட்சம் அங்கத்தினரை கொண்டதான ஆராதனைக்கு வருகிற பெரிய விசாலமான இடத்துல ஆட்கள் மைதானம் போல உட்கார்ந்துருக்கிறாங்க. 56 நாட்களுக்குள்ளால அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கரங்க வைத்து கத்திர மைப்படுத்துவோமா. அருமையாக அந்த இடத்துல ஊழியம் நடக்குது. ஜெபம் சிறப்பாய் காரியங்கள் அங்கே செய்கிறாங்க. அருமையார்களே, அந்த விதத்தில் சபை சிறப்படைய வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சபை மட்டும் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் குடும்பமும் சிறப்படையும். உங்கள் குடும்பம் சிறப்படையும், உங்கள் பிள்ளைகள் சிறப்படைவார்கள், உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுங்க. ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. செல்ஃபோன் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? இப்போ எடுக்க வேண்டாம், இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி எடுத்த உடனே ஒரு மெசேஜ் அனுப்பிட போகிறீங்க. செல்ஃபோன் வச்சுருக்கிற ஆட்கள் நீங்கள் அதில் பேசணுன்னா அதுக்கு என்ன இருக்கணும்? சார்ஜ் இருக்கணும். அது சார்ஜ் இல்லை அப்படின்னா அது என்ன செய்யாது? வேலை செய்யாது. ஆகவே அப்போ என்ன போடுவீங்க? சார்ஜில் போடுவீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் படுக்கும்போது அது என்ன செய்யும்? சார்ஜ் ஆகிட்டு இருக்கோம். அப்படி நைட் ஃபுல்லாக போடக்கூடாது, அது வேறு. அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிங்கன்னா காலில் எடுத்து உபயோகப்படுத்த முடியும். இல்லைன்னா அது யாராவது ஃபோன் பண்ணால் என்ன சொல்லும்? சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லும். சில ஆட்களை வந்து பரலோகம் காண்டாக்ட் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப், பூலோகம் காண்டாக்ட் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப். அவர்கள் எதுக்குமே லாயக்கு இல்லாமல் அப்படியே சார்ஜ் இல்லாமல் செயலற்றவர்களாகி மாறி போனார்கள். காரணம் என்ன? ஜெபம் இல்லை. ஜெபம்னா என்ன? ஜெபம்னா ஆண்டவரோடு உட்கார்ந்து நம்ம நேரத்தை செலவுபடி அவரோடு பேசுவது. அதுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு ஏதாவது சொல்லலாமே, ஆண்டவரோடு உட்கார்ந்து பேசுறது. அதாவது இந்த ஃபெலோஷிப், தேவனோடு நமக்குரிய தொடர்பு. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆண்டவரோடு எத்தனை பேர் கனெக்டடாக இருக்கீங்க? தேவனோடு நம்ம தொடர்பில் இருக்கணும். தேவனோட தொடர்பில் இருக்கணும். அதுக்கு என்ன வழி? என்ன? உங்கள் அப்பா அம்மாவோடு நான் ரொம்ப கனெக்ஷனில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? மீதி பேருக்கு அப்பா அம்மா இல்லையோ? பரவாயில்ல, விடுங்க. என் மனைவியோடு, மனைவி உள்ளவங்க கை வைத்து எந்த கை வைத்துங்க, மனைவியோடு நான் கனெக்டடாக இருக்கிறவங்க மட்டும் பாதி பேர் பரிதாபமாக தான் இருக்குது. என் புருஷனோடு கனெக்டடாக இருக்கிறவங்கிறவங்க பரிதாபமாக இருக்குது. பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பிறகு எப்படி ஆண்டவரோட கனெக்டடாக இருப்பீங்க? வீட்டில் புருஷன் கூட ஒழுங்காக பேசுறது இல்லை. புருஷன்கிட்ட கூட ஏதோ பேசினா சொல்லு, அதோடு முடிஞ்சு போச்சு. அப்படிதான் மனைவிட்டே அப்படிதான். மனைவிட்டு ஏதோ சொன்னேன், சொல்லுங்க, என்ன சும்மா தொண்ண பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இவன் பேசுவான்? பேச மாட்டான். அதனால் கனெக்டட் ஆகணும். ரிலேஷன்ஷிப்பு சரியாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பை முதல்ல சரியாக வச்சுக்கிங்க. புருஷனுக்கு பிடிக்கிற மாதிரி, மனைவிக்கு பிடிக்கிற மாதிரி காரியங்களை செய்யணும். எங்கேயோ போயிட்டு எப்போ வர்றீங்க கேட்டால் அவங்ககிட்ட சொல்லணுமா? நான் என் இஷ்டம் போல் நடப்பேன் அப்படின்னா அவள் இஷ்டத்துக்கு நடப்பா. 2 பேருக்குள்ளாரையும் ஒரு தொடர்பு இருக்கவே இருக்காது. ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் அவன் யாரோ இவ யாரோ அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். எத்தனை பேர் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா குடும்பம் சிறப்பாக இருக்காது. குடும்பம் புகழ்ச்சியாய், கீர்த்தியாய், மகிமையாய் இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, உங்கள் நிறைய பேர் குடும்பத்தில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டூ மச் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கேட்குறாங்க. பாஸ்டர், நாங்கள் எங்கள் குடும்பமாக தான் வந்து உட்காருவோன்னு சொல்கிறீங்க. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. நீ குடும்பமாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, எல்லாம் அப்படி இருந்து சரியாக நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படின்னு சொன்னால் இடங்கள் காலியாக கிடக்கும். அது உட்கார்றதுக்கு, அதாவது ஆட்களுக்கு வந்து அப்புறம் இடம் இல்லாமல் போயிடும். பக்கத்துக்கு சகோதரி இருப்பாங்க, அங்கே இடம் காலியாக இருக்கும், அங்கே சகோதரன் உட்கார முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் வரும். கணவன் மனைவி நீங்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும், தொடர்பில் இருக்கணும். அதுக்கு
ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். பிடித்த காரியங்களை செய்யுங்க, பிடிக்காத காரியங்களை செய்யவே கூடாது. புருஷனை மதியுங்க, மனைவியை மதியுங்க, ஒருத்தொருத்த கனப்படுத்துங்க, கீழ்ப்படியுங்க, அன்பு செலுத்துங்க. இதெல்லாம் செஞ்சோன்னா நம்ம கணவன் மனைவிங்கிற ரிலேஷன்ஷிப் என்ன செய்ய முடியும்? மெயின்டைன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் என்ன செய்யும்? சிறப்பாக இருக்கும். ஒரு இலையில சொல்லுமா? இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம், அதாவது ரிலேஷன்ஷிப் மட்டும் நம்ம கரெக்டாக இருக்குது, ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தர் பேசணும். ஒருத்தர் என்ன செய்யணும்? பேச வேண்டும். சொல்கிறத கேட்கணும், அதே மாதிரி நீங்கள் பேசணும். கேட்பது பேசுவது. அதே விதமாகத்தான் தேவனோடு உள்ள உறவில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அவர் பேசுகிறத நம்ம கேட்கணும், நம்ம அவரோடு கூட பேசணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம அவரோடு கூட பேசுவது எப்படி? ஜெபத்தின் மூலமாக. உட்கார்ந்து ஆண்டவரோட அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஜெபத்தில் அந்நிய பாஷையில் பேசலாம். வீட்டில் உட்காந்து நல்ல அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்க. அதே போல் நீங்கள் உங்கள் தமிழ்லேயே பேசி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பேசுங்க பேசுங்க பேசுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய இன்னதென்று அறியாது இருக்கிற அப்படின்னால ஆவியானவர் பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தினால் தேவனுக்கு என்ன செய்யுங்கள்? தெரியப்படுத்துங்கள். என்னத்தை பேசுறது? உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க, உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்க, உங்கள் கவலையை சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை இப்படி இருக்குப்பா, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு உட்காந்து கேளுங்க. ஜோசிக்காரன்ட்ட போய் கேட்காதங்க. இல்லைங்க விட வாரத்தில் எவன் வருவான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்ட்டு அவன் போய் கேட்டுட்டு இருக்காதங்க. அவனும் அங்கே உட்காந்து குருவிக்காரன் எல்லாம் ஒன்று தான். அவன் ரோட்டில் இருக்க மாதிரி இவங்களும் ரோட்டில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒழுங்க சபை கிடையாது. இவனே ஊர் ஊராக போய் எதை கிடைக்கிற காசு தான். புரியுதா? ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கவே இல்லை. அவனே முதல்ல ஆசீர்வதிக்காதவன்ட்ட எப்படி நீங்கள் தீர்க்க தரிசனம் கேட்பீங்க? அவனே ரோட்டில் உட்காந்துட்டு எப்படி கைரிக பார்ப்பீங்க? அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, இங்கே கூட்டிகிட்டு வாங்க. அவங்க ரட்சிப்பு பெறட்டும், அவங்க அபிஷேகம் பெறட்டும், அவங்க உண்மையான ஒரு ஆண்டவருடைய ஒரு பிள்ளையாக மாறட்டும். அதுக்காக முயற்சி பண்ணோம். ஆண்டவர் மகிமைப்படுத்தாலோ ஐயா. அவர் பேசுகிறத கேட்கணும். we must listen the voice of God. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறது எப்படி? கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத புத்தகம். எத்தனை பேர் கையில் பைபிள் வச்சுருக்கீங்க? இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற வேண்டாம். நான் அதை முன்ன சொன்னேன், என்ன செய்யணும்? வாசிங்க, யோசிங்க, நேசிங்க. இதை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதிலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு பேசும், ஆலோசனை தரும். என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது, கலக்கத்தோடு இருக்கும் பொழுது உங்கள் கலக்கத்தை மாற்றுகிற வார்த்தை இதிலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அதனால இந்த வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசித்தா அவர் சத்தத்தை தினந்தோறும் கேட்கலாம். வெளிநாட்டிலேயோ உள்நாட்டிலேயோ ஒரு மனைவி கணவன் இருக்கிறாங்க, நீங்கள் பேசுகிறதே இல்லை, அவங்க சத்தம் கேட்கலன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படியே இல்லாமல் போயிடும். பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க டெய்லி பேசுகிறீங்க இல்லைன்னா அவங்க பிள்ளைகளோட அப்படியே கனெக்ஷன் தொடர்பு இல்லாமல் போயிடும். அதே போல தான் தேவனுடைய சத்தத்தை தினந்தோறும் நம்ம கேட்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நேரம் ஒதுக்கணும். ஃபோன் பண்ணிட்டு பிள்ளையோட பேசுறதுக்கு டைம் ஒதுக்குறோமா இல்லையா? ஒதுக்குறோமா இல்லையா? நேற்றைக்கு என் மருமகள் கூப்பிட்டுட்டு, நாங்கள் லைனில் வர்றோம், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? பிள்ளைங்க ரெடியாக இருக்காங்க, பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ பேசினாங்க. பேத்திகிட்ட கேட்டேன், என்னம்மா நீ மிஸ் பண்ணுறியா? ஆமாம் மிஸ் பண்ணுறேன். ஏன் மிஸ் பண்ணுறேன்னு? நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்? இங்கே இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவள் பாஷையில் சொல்லி ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அப்படிங்கிறா. அது என்னம்மா ஃபன்னி, என்ன பார்த்து வேடிக்கையாக தெரியுது. இப்போ பிள்ளைகள் பாருங்கள், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் வர சமயத்தில் அப்போ தேம்பி அழுதுட்டான், பயங்கரமாக அழுதுட்டாவன். அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பு சரியாக இருந்ததுன்னா பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? நம்மோட பாசமாக இருக்கிறாங்க. வயசான பேத்தியே நம்மளை கவனிப்பான், பேரனே நம்ம கவனிப்பான்.
இன்றைக்கி பேசுறதில்ல, மனைவிட்ட பேசுறதில்ல, புருஷங்கிட்ட பிள்ளைங்கிட்ட பேசுறதில்ல. நோ கனெக்ஷன், நோ ரிலேஷன்ஷிப், நோ ஃபெலோஷிப். கடைசியில் என்ன உதவி, எந்த உதவி என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. அதே போல தான் ஆண்டவரோடு கூட சரியான தொடர்பு நமக்கு இல்லை என்றால் அவரிடத்தில் நமக்கு எந்த உதவியும் கிடைப்பதில்லை. எத்தனை பேருடைய உதவி வேணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை சிறப்பாக இருக்க வேண்டும் விரும்புகிறீங்க? 28 அதிகாரத்தில் உபாகமத்தில் 1 வாசம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகம் 28:1. இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை சிறப்பாக வைப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. உன்னை சிறப்பாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். அப்போ நீ புகழ்ச்சியும் மகிமை, கீர்த்தியும் மகிமையுமா இருப்பாய். அப்போ எப்படி எதிலெல்லாம் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் என்பதை குறித்து நீங்கள் வீட்டில் வாசிங்க. ஆனால் அதை நான் மேலோட்டமாக சிலதை சொல்லி நான் போகிறேன். 28 அதிகாரத்தை அப்படி நீங்கள் பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பட்டணத்திலும் 3 வசனம், நீ பட்டணத்திலும் நீ வெளியிலும். அப்புறம் 4 வசனம், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமோ உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய மிருக ஜீவன் பலனும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது. கூட மாப்பு செய்கிற தொட்டி. இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் கிரைண்டர், மிக்சி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா. வீட்டில் வந்து பார்த்துட்டு என்னங்க இது என்னது, அது அங்கே மிக்சி அப்படின்னு சில ஆட்கள் வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. உங்கள் வீட்டில் மிக்சியெல்லாம் இருக்கா? புகழ்ச்சி தானே, கீர்த்தி தானே, மகிமை தானே. என்னங்க இது கிரைண்டர், இது எப்படிங்க ஓடும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தானே, புகழ்ச்சி தானே. கரங்க வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. இதே போல கீழே எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டு நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வருகையிலும் நீ ஃப்ளைட்டில் வருவே, போகும்போதும் ஃப்ளைட்டில் போவேன். இப்போ சேலத்துக்கே வந்துச்சு பார்த்தீங்களா? இங்கேருந்து நீங்கள் 8 மணி நேரம் 6 மணி நேரம் 12 மணி நேரம் பஸ்ஸில் போக வேண்டியதில்லை. ஏர்போர்ட்டில் போனால் பஸ்ஸுக்கு எங்கே போயிடலாம்? பெங்களூர் போகலாம், சென்னைக்கு போகலாம், கொச்சினுக்கு போகலாம். எவ்வளவு பாருங்கள். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த சேலம் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இந்த ஏர்போர்ட் வந்தது காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான். நம்ம ஜெபத்தினால. என்றைக்கு நான் வந்தேன் அதுவரையிலையும் சொன்னாங்க போகாதுங்க, சேலத்தில் மழையே பெய்யாது, மழையே பெய்யாது, பயங்கரமான வெயிலாக இருக்கும், மழையே பெய்யாத ஊர்னாங்க. நான் சொன்னேன் அதை ஒன்று பார்த்துடுறேன். வந்து அந்த வருஷமே மழை பெய்ய துவங்கிச்சது. மே மாதம் ஆனால் கரெக்டாக அக்கினி நட்சத்திரத்துக்கு முன்னால் மழை பெஞ்சிருக்கும். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். நான் எங்கேருந்து உங்களுக்கு தெரியுமில்ல, அங்கேருந்து வந்தேன். வர்றதுக்கு முன்னால் சொன்னாங்க பாஸ்டர் வராதுங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப வெயில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாங்க. வந்து பார்த்துக்கிறேன்ட்டேன். நான் வரும்போது மழை பெஞ்சிருக்கோன்னே. பெஞ்சுதா இல்லையா? வர்றதுக்கு முன்னாலே பெஞ்சிடுச்சு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. நம்ம சொன்னால் மழை பெய்யுங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நீதிமான்கள் பெருகும் பொழுது அந்த ஊர் செழிப்பாக மாறும். அல்லேலூயா. ஆகையினால வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் நல்ல வசதியான கார் தருவார். அப்போ நிறுத்துறதுக்கெல்லாம் இடமெல்லாம் போகும். அதுக்கு முன்னால் பெரிய இடத்துக்கு நம்ம போயிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் நல்ல வசதியான கார்கள் பங்களாக்கெல்லாம் தரது ஒரு புகழ்ச்சியா இகழ்ச்சியா? சிறப்பு தானே. இங்கே சிறந்து விளங்குவீர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாம்பிளுக்கு இது 2-3 வசனத்தை சொன்னேன். மீதி எல்லாம் கீழே இருக்கிறேன்னு செய்யுங்க. வீட்டில் போய் வாசிங்க. மீதி என்னென்னலாம் சிறப்பான காரியங்கள் உங்களுக்கு நடக்குங்க சொல்லியிருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்தால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், சிறந்திருக்கும்படி செய்வார், ஒரு சிறப்பான வாழ்க்கையை தருவார், எல்லா நிலைமையிலும் சிறப்பான வாழ்க்கையை தருவார். அப்பொழுது புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்.
இந்த ஒரு விஷயத்தை நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறது, சொல்லாட்டா ரொம்ப பாவமாயிடும். என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர், சமயம் ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா பரலோகத்தில் நாம் போகும்போது பரலோகத்தில் நாம் சிறப்பானவளாக இருக்க வேண்டும். இங்கே எவ்வளோ சிறப்பாக இருக்கிறோங்கிறது விஷயமே கிடையாது. இங்கே சிறப்பாக இருக்கிறத பற்றி உபாகம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி புதிய பாட்டை படிங்க. பரலோகத்தில் நாம் எப்படி சிறப்பாக இருப்பது என்பதற்கான காரியங்களை செய்து பரலோகத்தில் போனோம். பரலோகம் நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் தர வேண்டும். வெறுங்கையா போனோன்னு அங்கே புகழ்ச்சியும் இல்லை, கீர்த்தியும் இல்லை, மகிமையும் இல்லை. அங்கே போகும்போது ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு போக வேண்டும். அங்கே போகிற சமயத்தில் நாம் அங்கே நமக்கு ஆண்டவர் மகிமை தர வேண்டும் என்றால் இங்கே கர்த்தருக்கென்று நீங்கள் செலவு செய்ய வேண்டும், செலவு ஆக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கென்று பயன்பட வேண்டும், கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேணும். அப்படி செஞ்சால் தான் பரலோகத்தில் சிறப்பாக இருப்பீர்கள். எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கரங்களும் உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தை கேட்டீர்களோ அத்தனை பேரும் கையில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை நான் கவனமாக கேட்கணும். ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் உம்மோடு நான் பேசணும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, துன்மார்க்கமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். துன்மார்க்கமான வாழ்க்கை வேண்டாம். துன்மார்க்கனுக்கு சிறப்பு இல்லை, அவன் இகழப்படுவான். நாம் மூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் ஜீவிக்க வேண்டாம். மூடனுக்கு புகழ்ச்சி இல்லை, பரலோகத்தில் இல்லை, பூலோகத்திலும் இல்லை. அவனுடைய தேசம் புகழ்ச்சியாக இருக்க முடியாது, குடும்பம் புகழ்ச்சியாக இருக்க முடியாது. கருத்தை வைத்து கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தால் நிரப்புங்க, உம்முடைய ஞானத்தால் நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய நன்மையினால் நிரப்புங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஓ என்னை ஆண்டவரே சிறப்பானவனாய் மாட்டுங்க. என் நற்குணங்களை நான் சிறந்து விளங்க வேண்டும். நல்ல ஒரு மனைவிங்கிற பெயர் எடுக்கணும், நல்ல ஒரு புருஷங்கிற பெயர் எடுக்கணும், நல்ல ஒரு பிள்ளைங்கிற பெயர் நான் எடுக்கணும், நல்ல ஒரு விசுவாசிங்கிற பெயர் எடுக்கணும். கர்த்தர் என்னை பார்த்து சொல்ல, என் பிரியமே என்று அழைக்க வேண்டும், அவரால் புகழப்பட வேண்டும். நீதிமான் உத்தம என்று கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து நீதிமான் என்று புகழ வேண்டும், உத்தமன் என்று புகழ வேண்டும். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாம் சொன்னது போல நம்மை பார்த்தவர் சொல்லை புகழ வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மால் புகழப்படத்தக்கதான ஒரு சிறந்த வாழ்க்கை எனக்கு தருவீரா. நல்ல குணங்கள் எனக்கு உண்டாகட்டும், நற்குணங்கள் உண்டாகட்டும் ஐயா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் விரும்புறீங்க? கையில் வந்து கேளு, ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால என்னை சிறந்த நிலைமையில மாற்றினேன். குடும்பத்தில் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும். ஓ ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் மக்கள் பார்த்து ஆச்சரியப்படணும். இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? நீ செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கிறது எப்படி உனக்கு வாய்க்கிறது? உனக்கு சமாதானம் இருக்கிறது எப்படி நீ சமாதானமா இருக்கிறாய்? ஓ இவ்வளவு நீ ஆரோக்கியமாய் வாழ்வதற்கான காரணங்கள் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்க சொல்ல வேணும், கர்த்தர் என்னை என் வாழ்க்கையிலே அவர் சிறப்பானதை அவருக்கு தரத்தக்கதாக நான் அவருக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆமே. கை வச்சு ஆண்டவர் உமக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் கொடுக்கணும் ஆண்டவரே, உமக்காக நான் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஆட்கள் எல்லாம் தேவ சமூக கரங்களை வைத்து ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Glory to God. Thank you Jesus. Praise the Lord. சிறந்ததை தருகிறவர், சிறந்ததாய் உங்களை மாற்றுகிறவர். இந்த பாடலை எல்லாம் சேர்ந்து நம்ம பாடி விசுவாசத்தில் பலனடைந்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்வோம். தீர்மானம் எடுத்தவளை கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சிறந்ததை தருகிறவர். சோர்ந்து போகாதே. ஒரு சோர்ந்து போய் இருக்கலாம், நீ மனம் தளர்ந்து போய் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற உன்னை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். நீ பயப்படாதே என்று சொல்கிறார், நீ கலங்காதே என்று சொல்கிறார், நீ திகையாதே என்று சொல்கிறார். நான் உன் தேவன். ஓ கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.
அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாழ்க்கையில் ஏமாற்ற போக மாட்டாய். ஏமாற்றப்பட்டிருக்கலாம், சிறந்ததை தருபவர், சிறந்ததை தருவார். இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தேவை உள்ளவங்க, பிரச்சனை உள்ள கரங்களை வைத்து காண்பீங்க. தேவையோடு வந்திருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பிரச்சனைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் வியாதிகளை சுமாக்கும், பலவீனங்களை நீக்கிடணும், தரித்திரங்களை மாற்றும், வேலை வாய்ப்புகளை கொடும். கர்த்தாவே, கடன்கள் எல்லாம் தீர்க்கப்படணும், உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் படிப்பு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பலவிதமான நெருக்கத்தோடும் வேதனையோடும் பாரத்தோடு வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்ப்பா. அவளை தேவைகளை சந்திக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக.